வணக்கம். அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்கள் சிவஸ்ரீ. இந்த பதிவுடைய நோக்கம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா, காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது. இந்த டைம் இப்போ நமக்கு ஆரம்பமாயிருக்கா? எஸ், வெரி குட் டைம். இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பொழுது விடியுது. நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம். இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம். ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம். ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம். ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது. எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான். நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா, அதிலும் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்மக்கிட்ட காலத்தை உணர்த்திடுவார். ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது. ஆக்சிடெண்ட்னா ஒரு காரும் மோதிக்கிறது, பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை. வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட். இதற்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம். இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார். என் உறவுகளே, உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும். அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது. கவனத்தோடு தான் போகணும். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும். ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும், நாம் நினச்சது நடக்கணும், நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது, நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார், எந்த திசையில் இருக்கிறார், எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் பங்கெடுக்கிறார், யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பலிக்கும். யாருடைய கனவும் மிஸ் ஆகாது. சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார். மகரந்த சேர்க்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சில பருவங்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமையும். அதாவது இலை உதிர் காலம், பூ பூக்கிற காலம், காய் காய்க்கிற காலம், கனியாகும் காலம், தேன் வண்டு பூக்கள் மீது உட்கார்ந்து தேன் சாப்பிட்ற அந்த நேரம், தேனீக்கள் உருவாகிற நேரம், இது மாதிரி இயற்கை நிறைய சில மகரந்த சேர்க்கைகளை உண்டாக்கும். இயற்கையாகவே கும்பராசிக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். கொஞ்சம் மனசு குழு குழுன்னு இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு. சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்க. சத்தமே இல்லாமல் வண்டி ஓட்டுங்க. அவ்வளவுதான். புரியுதா? எப்படி ஓட்டுறோம்? நாம் எங்கே இருக்கோன்னு எதிரிக்கு கூட தெரியக்கூடாதான். முக்கியமாக நண்பனுக்கு தெரியக்கூடாது, சுத்தமாக சொந்தத்துக்கு தெரியக்கூடாது.
எவ்வளோ அழகாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதை விட யார் இந்த டயலாக்கை நீங்கள் பாருங்கள், இந்த டயலாக்கை திருப்பி போட்டு கேட்டு பாருங்கள். ஏன்னா இதை நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலத்தை சனி வக்ர நிவர்த்தி கொடுக்க போகிறது. இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகிறார் சனி பகவான் 17/11/2025 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனபலம் ஏற்பட போகுது. ஒரு அழகான விஷயத்தை ரசிக்க போகிறோம், ஒரு அழகான விஷயத்தை அனுபவிக்க போகிறோம். நீங்கள் எதை விரும்பி இருந்தீங்க, ஏதோ ஒன்று விரும்பியிருப்பீங்களா வாழ்க்கையில், ஏதோ ஒரு விஷயம், அது எனக்கு லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த சந்தோஷம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த நிம்மதி கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும், இவங்களை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பணம் சம்பாரித்தா நல்லாயிருக்கும், இந்த கஷ்டம் மட்டும் என்னை விட்டு விலகிட்டால் நல்லாயிருக்கும், நான் இந்த ஒன்றுக்காக தாங்க என் உசிரையே வச்சுருக்கிறேன். இப்படிலாம் எவ்வளோ ஒரு ஃபீலிங்கில், அதுக்குள்ளே ஒரு காதலில், அதுக்குள்ளே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அன்பில் நம்ம இருப்போம் இல்லை. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு இந்த கும்பராசிக்காரவங்கள்ட்ட அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. கும்பராசியா அவங்களுக்கெல்லாம் அன்பே கிடையாது, இரக்கமே கிடையாது அப்படின்வாங்க. அவங்கள குடும்பமே நடத்த லாயக்கில்லைன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமாக சட்டசபையில் கூட நீக்க முடியாத அளவுக்கு சில பேச்சுகளை பேசுகிற மாதிரி இங்கே பேசிடுவாங்க. ஆமாம், கும்பராசி நிறைய, அதாவது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் கும்பத்தோடைய கேஸ் செல்லுபடி ஆகாது. யார் மேலாவது யாராவது உங்கள் மேலேயே ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. வழக்குன்னா என்ன, இவர் பொய்யா என் மீது அன்பு வைத்திருக்கார் அப்படின்னா சத்தியமாக நீங்கள் உண்மையாக வச்சுருப்பீங்க. அதை கோர்ட் என்ன பண்ணிடும், ஆமாம் இவர் பொய்யா தான் வைத்திருக்காருன்னு உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லிடும். ஆனால் உண்மையிலேயே கும்பம் அந்த உண்மையை நிரூபிக்க தெரியாமல் தத்தளிப்போம். இப்படிப்பட்ட இந்த கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சைலண்டாக ஒரு மானசீகமாக ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட போகிறது. அதான் நான் முதல்ல சொன்னேன், மகரந்த சேர்க்கை. அது எப்படின்னா புரிதல், இது ஒரு உணர்வு பூர்வமான புரிதல். வாழ்க்கையில் நம்ம தேடக்கூடிய விஷயத்தை கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம விரும்பக்கூடிய விஷயத்தை கடவுள் நமக்கு அனுப்பி வைக்க போகிறார். இப்போ கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இது பக்கத்தில் உள்ளவங்களோ அடுத்த உள்ளவங்களோ இதுக்கு எக்காரணம் கொண்டு காரணமாக இருக்க மாட்டாங்க. நாம் மட்டும் காரணமாக இருப்போம். எப்படி தெரியுமா, இதை எதுவும் தெரியாமல் பார்த்துக்கணும். இதுதான் கும்பம் அழகாக ஹேண்டில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயம், பணம் சேர்க்குற ஒரு யுக்தி, ஸ்ட்ராட்டஜி, இது இப்போ உங்களுக்கு தெரிய வரும். யாரை கைக்குள்ளே போட்டுக்கணும், யாரை கைக்குள்ளே போட்டுக்கக்கூடாது, யாரை வெட்டி விடணும், யாரை வெட்டி விடக்கூடாது, இந்த ஐடியாலஜி தெரியும். கரெக்டாக பயன்படுத்துங்க. சனி இந்த யுக்தியை செஞ்சு கொடுப்பார். இன்னொன்று, ரெண்டாவது, அதிகபட்சம் வேலையில் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில். அதாவது ஜூலை மாதம் வரை, இப்போது நவம்பர் 17 ஜூலை மாதம் வரை கொஞ்சம் வேலையில் கவனமாக இருங்க. அந்த வேலை மூலமாக நன்மைகள் கிடைக்கும், இன்பங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்துக்கிட்டே இருந்தோம். எல்லாத்தையும் ஓப்பனாக பேசினதுனால, எல்லா உண்மையை மறைக்காமல் வாழணும்னு நினச்சதுனால, ஒருத்தவங்க நம்மள்கிட்ட அழுதுட்டாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுடுவீங்க. அவங்க கதறினாலும் விடாதீங்க. இப்போ அவ்வளோதான் செய்தி. யார் கலங்கினாலும் நீங்கள் கலங்காதீங்க. உண்மையாக ஒரு கண்ணீருக்கும் போலியான கண்ணீருக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கிங்க. இந்த வியூகத்தை இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கும்பராசி அன்பர்களே, இந்த வியூகத்தை நான் கொடுக்கல, கண்ணீர், அதாவது இந்த வியூகம் சனி பகவான் கொடுப்பார். கன்னி ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், இவர்கள் 3 பேர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்களால், மேஷம் மிதுனம் இவர்களால் உங்களுக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டிங்காக இதில் கடகமும் துலாமும் வேலை செய்யும். மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு அனுதாபப்படுவாங்க. இதை சரியாக இந்த ட்ரிக்கை புரிஞ்சுக்கிங்க. கும்பராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்கர பயிற்சி, வக்கர நிவர்த்தி உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறது. எப்படிப்பட்ட பலம், எதை எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லணும், சொல்லக்கூடாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான தத்துவத்தை புரிய வைக்க போகுது. தேன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுது. பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். சைலண்ட்டாக ஜாலியாக இருங்க. வாழ்த்துக்கள்.